வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு முழுமையான வாழ்க்கை பலன்கள். இந்த நட்சத்திரத்துடைய குணம் என்ன, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போகணும், முழுமையான ஒரு பலன்கள் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு 100% ஒரு பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேனுங்க. இந்த பதிவு முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. பொதுவாக மிருகசீரிசு நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாவுடைய நட்சத்திரம். காலச்சக்கரத்தின் முதல் ராசியாதிபதி செவ்வாவுடைய நட்சத்திரம் தான் மிருகசீரிசு நட்சத்திரம். மிருகசீரிசு நட்சத்திரம் அப்படின்றது ரிஷப ராசியில் 2 பாதமும் மிதுன ராசியில் 2 பாதமும் கொண்ட நட்சத்திரம் தானுங்க மிருகசீரிசு நட்சத்திரம். நட்சத்திரத்தின் நாயகன் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வா. நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது இந்திரன் பிறந்த நட்சத்திரம் தானுங்க இந்த மிருகசீரிசு நட்சத்திரம். பொதுவாக இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தோற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக தன்னுடைய பூர்வீகத்தில் இருந்து தனிச்சு வெளியிலிருந்து வாழ்ந்து சாதிக்கக்கூடியவங்களாக தான் இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாஸ்தி இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க. மருத்துவத்துறையில் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில். மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா விஞ்ஞானம் சார்ந்தது. நிறைய ஜோதிடர்கள் கூட இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. நிறைய மருத்துவர்கள் இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அத்தியாவசியம் என்னவோ அதை செய்வாங்களே தவிர அவசியம் என்னவோ அதை செய்வாங்களே தவிர ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க. 10 ரூபா கொடுத்த இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டி விடுவாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் பொழப்பு தான் பொழைப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய நிலை மாறாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தானுங்க இந்த மிருகசீரிசு நட்சத்திரம். ஊரில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் 10 விதமாக இருந்தாலும் இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அல்லது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா 100% கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க. எப்பயுமே ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, அகலக்கால் வைக்க மாட்டாங்க. அதுபோக பழைய பாரம்பரியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. பழைய மாதிரி ஒரு வீடு வாசல் கட்டணும், பழைய வாகனம் எடுக்கணும், பாரம்பரியமான ஒரு விஷயம் என்னவோ அந்த பாரம்பரியமான விஷயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும், ஆராய்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணம், சிந்தனை, செயல் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய நண்பர்கள் மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆர்கிடெக்சர் படிப்பு படிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த யோசனைகள் அது சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்னா இவருக்கு நல்ல கலைத்திறன் இருக்குது, ரொம்ப க்ரியேட்டிவான மைண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். 10 ரூபாய் கடன் வாங்கினாலும் அதை கட்டுற வரைக்கும் தூக்கம் வராது. இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வயசுக்கு மேலே உள்ளவங்கக்கிட்ட அதிகமான பழக்க வழக்கங்கள் வச்சுக்குவாங்க. பெரியவங்களை மதிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன்னுடைய மன வாழ்க்கையை விட சாதிக்கணுன்றதுக்கு அதிகமான ஒரு நாட்டத்தை கொடுப்பாங்க, ஆர்வத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விளையாட்டுத் துறையிலெல்லாம் இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. தேவதைகளுடைய அனுகிரகங்கள். அதே மாதிரி பெண்கள் பரதநாட்டியம், நம்மளுடைய நாட்டியக்கலை, இந்த அமைப்புகள் எல்லாம் அந்த நம்மளுடைய நாட்டிய நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உயர் பதவி இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் எந்த நட்சத்திரங்க, இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாத ராசி எந்த ராசிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மிருகசீரிசு நட்சத்திரத்துக்கு அதே மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆக மாட்டாங்க, அவங்கள திருமணம் செய்யக்கூடாது. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அதே மாதிரி இந்த மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சித்திரை நட்சத்திரம் வராங்க அப்படின்னா அந்த சித்திரை நட்சத்திரம் நண்பர்களும் ஆக மாட்டாங்க, அவங்கள திருமணம் பண்ணுறதும் நல்லது கிடையாது.
இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்துக்காரங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. எந்த ராசியால் நம்ம சிரமப்படுவோம், சங்கடப்படுவோம், மன அழுத்தத்துக்கு ஆளாகுவோம், ஏமாற்றம் அடைவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு துலா ராசி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு ராசி. இந்த 2 பேரால் கண்டிப்பாக பொருள் ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ, பண ரீதியாகவோ, மன ரீதியாகவோ பலவிதமான சங்கடங்கள் இந்த ரிஷபராசி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நிச்சயமாக அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கொடுத்துரும். சரி சார், மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்கிறீங்க, ஏதோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் சொல்கிறீங்க. அந்த திருத்தலம் எங்கே இருக்குதுங்க அப்படின்னா, அந்த திருத்தலத்துடைய பேர் ஆதிநாராயண பெருமாள். ஆதிநாராயண பெருமாள். வேறு எந்த நட்சத்திரத்துக்கும் இந்த திருத்தலம் கிடையாது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மட்டுமே உரிய ஆதிநாராயண பெருமாள் திருத்தலம். சார், வேறு எந்த நட்சத்திரக்காரன் போகக்கூடாதா? அப்படி கிடையாதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த எழுத்தில் தான் பேர் வைக்கணுன்ட்டு இந்த பிரபஞ்சம் நிர்ணயிக்கப்படுத்ததில்லை. அந்த மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்தில், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் தான் ஆதி திருத்தலம். அப்பேற்பட்ட திருத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற பாதையில், தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற பாதையில் சுமார் ஒரு 50 கிலோமீட்டரில் முகந்தனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த முகந்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் திருத்தலம் தான் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்குரிய ஜென்ம திருத்தலம், ஆதி திருத்தலம், இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு திருத்தலம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே இந்த திருத்தலம் வேறு எங்கேயுமே இருக்காது. அப்பேற்பட்ட திருத்தலத்தை தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தெரிஞ்சவங்க கூட அந்த கோவிலுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சில கோவிலுக்கெல்லாம் நம்ம நினச்ச உடனே போக முடியாதுங்க. இங்கிட்டு இருக்கிற திருப்பதிக்கு அப்படி கிடையாது, அவர் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். ஒரு சில திருத்தலங்களுக்கு அந்த பிரார்த்தம் இருந்தால் தான் அந்த திருத்தலங்களுக்கு போக முடியும். உலகத்தில் எந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கூட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த திருத்தலத்துக்கு நீங்கள் போகணும்னா முன் ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த திருத்தலத்துக்கு கூட இப்போ நான் சொன்னேன், போகணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, பஸ் வசதி இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். குடுப்பனைன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியும். தஞ்சாவூர் டு திருவாரூர் போகிற பாதையில் தஞ்சாவூரில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்ரு, சுகுரம் 50 கிலோமீட்டர் வரும். 50வது கிலோமீட்டரில் தான் முகந்தனூர் அப்படின்ற ஒரு இடம் வரும். அந்த முகந்தனூர் அங்கேருந்தே 1 கிலோமீட்டர் உள்ளார போகணும். முகுந்தனூர்லேருந்தே 1 கிலோமீட்டர் உள்ளார போகணும். அப்படி உள்ளார போகும்போது தான் ஆதிநாராயண பெருமாள் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சில பேர் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருப்பாங்க. முயற்சி மட்டுமே பண்ணுறோம், முன்னுக்கு வரல, கஷ்டம் மட்டுமே இருக்குது, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் அனுபவிக்கலை அப்படின்ட்டு. இந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த நட்சத்திர பலன்கள் ஒன்றும் பெருசாக நம்ம யூடியூப் சேனலில் போகலை. 60 பேர் 65 பேர் தான் பார்த்துருக்காங்க. ராசி பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிறைய நண்பர்கள் நட்சத்திர பலன்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. நிச்சயமாக நட்சத்திர பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்கள். சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.